வெல்கம் பேக். இன்னைக்கு அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரியில 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். இந்த மாடலை பார்த்தோன்னா மோஸ்ட்லி எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை படிச்சு அதை தமிழ்ல மாத்திக்க பாருங்க. டிராயிங் பண்ணணும், அதை பண்ணிட்டா ஈஸியா பண்ணிடலாம். 2 poles equal height standing opposite to each other on either side of the road which is 80 meter wide. சரி, 2 போல் இருக்கான், 2 போலும் ஈக்குவல் ஹைட்னு சொல்லியிருக்காங்க. அதோட டிஸ்டன்ஸ் 80 மீட்டர் அப்பார்ட், 80 மீட்டர் வைடு ஃப்ரம் த பாயிண்ட் பி ஆன் த ரோடு. பாயிண்ட் பி ஆன் த ரோடு, ஏதோ ஒரு பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். பாயிண்ட் ஃப்ரம் த பாயிண்ட் பி between them on the road, the angle of elevation of the top of one pole. elevation அப்படின்னும் போது கீழ இருந்து மேலே பார்க்குறாங்க. கீழ இருந்து மேலே பார்க்கும்போது அந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி இருக்கு. இந்த ஆங்கிள் 60 டிகிரி, சரியா? அந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஃப்ரம் த டாப் ஆஃப் அதர் போல், இந்த ஹைட்ல இருந்து. ஸோ இந்த ஹைட்ல இருந்து டிப்ரெஷன் அப்படின்னும் போது ஹரிசாண்டல் லைனுக்கு இந்த ஆங்கிள் எவ்வளோனா 30 கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இது 30 இருக்கு போகுது. ஓகே, ரிசல்ட் போட்டு இது 30 சொல்லிட்டோம். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் ஈச் போல் அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் பி ஃப்ரம் த போல்ஸ். ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இதுக்கு நேமிங் கொடுத்துடலாம். நேமிங் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஏபி, இந்த பாயிண்ட் சிடிஇ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த என்டையர் டிஸ்டன்ஸ் 80, நான் இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன வரும் அப்படின்னா மொத்தம் 80ல எக்ஸ் போயிடுச்சுன்னா 80 மைனஸ் எக்ஸ். ஸோ 2 ட்ரையாங்கிள் நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஏ, இது வந்து ஏபிசியில் ஆங்கிள் 60, இது வந்து எக்ஸ். அப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, என்ன எடுக்கலாம், நம்ம என்ன கேட்டிருக்காங்க, ஹைட்டு, இதை ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன், ஹைட்டுன்னு எடுத்துக்கிறேன், இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். tan 60 டிகிரி அப்ளை பண்ணோன்னா tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை ஆப்போசிட் சைடு வந்து என்ன வரும், ஏபி, அட்ஜசன்ட் சைடு வந்து பிசி, சரியா? ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. tan 60 ஓட வேல்யூ வந்து √3. அப்போ √3 இஸ் ஈக்குவல் டு ஏபி வந்து நான் ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன், ஹெச் பை பிசி, சரியா? ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிச்சா? இப்போ நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி, இது 80 மைனஸ் எக்ஸ், ஹெச் tan 30, இது சிடிஇ tan 30 டிகிரி. tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு டிஇ டிவைடட் பை சிடி. அப்போ 1/√3 இஸ் ஈக்குவல் டு டிஹெச், இது வந்து 80 மைனஸ் எக்ஸ். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணா நான் வரும் பாருங்க, 80 மைனஸ் எக்ஸ் பை √3 ஈக்குவல் டு ஹெச், சரியா? இதுல இருந்தோ நான் ஹெச் மட்டும் வேணும்னா ஹெச் இஸ் ஈக்குவல் டு பிசின்றது எக்ஸ், இந்த பிசியை எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். அப்போ இது ஹெச் பை எக்ஸ்ன்னு வந்துருக்கும். அப்போ ஹெச் மட்டும் வேணும்னா எக்ஸ் √3 அப்படின்னு போட்டுக்கலாம். 2 ஈக்குவேஷன்ல ஹெச் இருக்கா, ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாம், ஈக்குவேட்டிங் 1 and 2. அப்போ என்ன ஆகிடும், எக்ஸ் √3 இஸ் ஈக்குவல் டு 80 மைனஸ் எக்ஸ் பை √3. இந்த √3யும் இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா மல்டிபிள் ஆகுமா, எக்ஸ் √3 இன்டூ √3 இஸ் ஈக்குவல் டு 80 மைனஸ் எக்ஸ். √3 இன்டூ √3 பண்ணால் 3 ஆகிடும். 3x இஸ் ஈக்குவல் டு 80 மைனஸ் எக்ஸ். இந்த எக்ஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா 3x பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 80, 3x பிளஸ் எக்ஸ் 4x ஈக்குவல் டு 80, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80 பை 4, 4 1s are 4, 2s are அந்த 0 அப்படியே வந்துடும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 மீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் ஒரு போலுக்கு 20 மீட்டர், இன்னொரு போலுக்கு வந்து 60 மீட்டர். அந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ டிஸ்டன்ஸ் 20, 60 டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் பி டு போல்ஸ். இது முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் ஹைட் ஆஃப் த போல் தேவல. ஹைட் ஆஃப் த போல்ல இந்த ரிலேஷனே வச்சு எடுத்துக்கலாம். ஹெச் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √3. அதை தான் என்ன பண்ணியிருக்கோம், ஹெச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் √3. அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ 20 √3. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 20 இன்டூ √3 1.73. அது 20 0ல, அப்போ 17.3 இன்டூ 2ன்னு போட்டுக்கிறேன். 2 3s are 6, 2 7s are 14, 2 1s are 2, 3, 34.6 மீட்டர், சரியா? அவ்வளோதான், சிம்பிளா யூஸ் பண்ணி லாஜிக் யூஸ் பண்ணி போட்டுரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், a straight highway leads to the foot of tower. ஒரு பெரிய டவர் இருக்கான், இந்த டவருக்கு ஒரு ஹைவே இருக்கு. இந்த ஹைவே அந்த ஃபுட் ஆஃப் டவர் கிட்ட அப்ரோச் பண்ணுது. எ மேன் ஸ்டாண்டிங் ஆன் த டாப் ஆஃப் டவர்.
ஒரு மேன் வந்து இந்த டவர் மேல நின்றுட்டு இருக்கானா. மேன் ஸ்டாண்டிங் ஆன் த டாப் ஆஃப் த டவர் அப்சர்வ்ஸ் a car at an angle of depression 30 degree. 30 டிகிரில ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் என்னும் போது மேல இருந்து வரது. இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரில இருக்கு. சரியா? which is approaching the foot of tower with uniform speed. அப்ப இங்க இருக்கிற கார் இந்த சைடு இப்படியே வருது. 10 seconds later, 10 seconds கழிச்சு, டைம் வந்து 10 seconds கழிச்சுனா இருக்கு. the angle of depression of the car is to be found 60 degree. அப்பனா அது இந்த சைடு வருது. அப்ப angle of depression வந்து 60 degree வருது. ஸோ அப்ப இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி. சரியா? இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி ஆகுது. 60 டிகிரியா? அப்ப இந்த ஆங்கிள் ரெண்டு ஆங்கிளும் போடுங்க. இது 30, இது 60 டிகிரி. சரியா? டைம் வந்து 10 செகண்ட்ஸ் கழிச்சு. ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை த கார் டு ரீச் த ஃபுட் ஆஃப் டவர். ஸோ இந்த காரு இங்க 10 செகண்ட்ஸ்ல 30 டிகிரில இருந்து 60 டிகிரி வந்திருக்கு. எவ்வளவு டைம் ஆகும் இந்த ஃபுட் ஆஃப் த டவருக்கு வரதுக்கு அப்படின்ற விஷயம் கண்டுபிடிக்கணும். சரியா? இதுல வேற எந்த டேட்டாவும் கொடுக்கல. ரெண்டு ஆங்கிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி டேட்டாஸ்லாம் நம்மளே எடுத்துக்கலாம். எச் நான் எடுத்துக்கிறேன். ஹைட் ஆஃப் த டவர் எச் எடுத்துக்கிறேன். இதுவும் தரல எதுவுமே. ஸோ ஏதாச்சும் ஒன்று எக்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் ஒய்ன்னு எடுத்துங்க. சரியா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் வந்து இதுக்கு நேமிங் கொடுத்துக்கலாம். நேமிங் வந்து ABCD. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள்லாம் எடுக்க போறோம். பெரிய ட்ரையாங்கிளா எடுத்துக்க போறோம். ACDன்னு எடுத்தனா tan 30 எடுத்துக்கிறேன். tan 30 degree is equal to CD divided by AC. ACன்றதுனா அது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் சொல்லணும். AB plus BC அது வந்து x plus yன்னு வரும். tan 30 டிகிரியோட வேல்யூ 1/√3. 1/√3 is equal to CD வந்து hன்னு போட்டுப்பான். இது x plus y. இந்த ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறான். நெக்ஸ்ட் இந்த குட்டி ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறான். 60 டிகிரி, இது YH. tan 60 degree is equal to opposite side. அப்படியே ஸ்ட்ரைட்டா போடுறேன். opposite side by adjacent side h by y. tan 60 டிகிரியோட வேல்யூ √3. √3 is equal to h by y. சரியா? ஸோ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டைம் டேக்கன். ஆக்சுவலா இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டைம் டேக்கன்னா பிசிக்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணலாம். ஸ்பீட் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைமா. அப்ப டைம் டேக்கன் என்னும் போது என்ன பண்ண போறோம்? டைம்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு. ஸ்பீடு வந்து இங்கே யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு சொல்லிட்டாங்க அவங்களே. ஸோ ஸ்பீடு வந்து சேம் ஸ்பீடில் தான் போகுது. இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் இந்த ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2ன்னு இருக்கா. ரெண்டு ஈக்குவேஷன்லையும் ஹெச் சேம். அந்த ஹெச் சேம் வச்சு சால்வ் பண்ண கற்றுக்கலாம். எக்ஸ் பிளஸ் ஒய் இந்த ஈக்குவேஷன்ல இது கீழே இருக்கிறது மேலே வந்துச்சுன்னா x plus y by √3 is equal to hனா இருக்கும். இது ஈக்குவேஷன் 1 இப்படி மாறி இருக்கும். ஈக்குவேஷன் 2 வந்து √3y is equal to h. சரியா? அப்ப இந்த ரெண்டு ஹெச்சும் ஈக்குவேட் பண்ணா நான் வரும் பாருங்க. x plus y by √3 is equal to √3y ன்னு எடுத்துக்கலாம். இந்த √3 அந்த சைடு மல்டிபிள் பண்ணோம்னா x plus y is equal to √3 into √3y. அப்ப x plus y is equal to 3y. இத என்ன பண்ணலாம்? x is equal to 3y minus y, x is equal to 2y. இந்த ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். x உம் y உம் எத்தனை டைம்னா x is equal to 2y. சரியா? ஸோ y வந்து குட்டியான டிஸ்டன்ஸா இருக்கும், இது வந்து அதிகமா இருக்கும். இதை வச்சு நம்ம எப்படி டைம் கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டைம்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா. எக்ஸ் ஏ டு பி வரத்துக்கு டைம், இங்க ஏல இருந்து பிக்கு வரத்துக்கு நான் ஒரு டைம் வந்திருக்குன்னா 10 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்லேயே 10 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட டிஸ்டன்ஸ் எக்ஸ், ஸ்பீடு வந்து எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ பி டு சி எவ்வளோ ஆயிருக்குன்னு பாருங்க. டைம் கண்டுபிடிக்கணும்ல. டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஒய்யா. ஒய்யா நான் என்ன எடுத்துக்கிறேன்? y is equal to x by 2 எடுத்துக்கலாம். x by 2. சரியா? y is equal to x by 2 எடுத்துக்கலாம். ஸ்பீடு வந்து அதே தான். சரியா? ஓகே. இப்போ நம்மளுக்கு எது தேவை அப்படின்னா இதை கம்பேர் பண்ணிக்கலாம் பாருங்க.
10 வந்து எஸ் எக்ஸ் பை டூன்னு இருக்கு. இதை ரெசிப்ரோக்கல் பண்ணா நான் வரும் பாருங்க, எக்ஸ் பை டூ எஸ் பை ஒன்னு இருக்கும், அது மேல 1 பை எஸ்ன்னு வரும். கரெக்டா? 1 பை எஸ்ன்னு வரும். ஸோ இதை என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ் பை டூ எஸ். ஸோ இதோட வேல்யூ மட்டும் எவ்வளோ அப்படின்னா 10. இதோட வேல்யூ 10, எக்ஸ் பை எஸ் வந்து 10. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 10 பை 2, 2 1s are 2 5s are. ஸோ இங்கேருந்து இங்கே வரதுக்கான டைம் வந்து 10 செகண்ட்ஸு, பி டு சி வரத்துக்கு 5 செகண்ட்ஸ். கம்பேர் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். சரியா? T1 எடுத்துக்கோங்க, T2. ஓகேவா? T1 T2 கண்டுபிடிச்சிட்டோம். T1 வந்து 10 செகண்ட்ஸ் அவங்களே கொடுத்துருந்தாங்க. T2 வந்து 5 செகண்ட்ஸ் நம்ம இந்த ரேஷியோ வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் கேட்குறாங்க, ஃபைண்ட் த டேக்கன் பை த கார் டு ரீச் த ஃபுட் ஆஃப் த டவர். டவருக்கு வரத்துக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? டைம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ டைம் வந்து எவ்வளோ ஆச்சு? இங்கேருந்து டோட்டல் டைம் ஏ டு சி வரத்துக்கு எவ்வளோ டைம்? டைம் டேக்கன் ஃப்ரம் ஏ டு சி அப்படின்னா எவ்வளோ ஆகும்? இது ஒரு 5, 10, 5, 15 செகண்ட்ஸ் ஆயிருக்கும். ஜஸ்ட் பி டு சி வர்றேன்னா 5 செகண்ட்ஸ் ஆயிருக்கும். டைம் டேக்கன் டு ரீச் அப்படின்னும் போது டைம் டேக்கன் டு பி டு சி வந்து 5 செகண்ட்ஸ் அப்படின்னு போட்டு முடிச்சிருங்க. டைம் டேக்கன் ஃப்ரம் பி டு சி இஸ் 5 செகண்ட்ஸ். The angle of depression of top and bottom of 8 meter tall building from the top of tower is 30 degree and 45 degree respectively. Find the height of tower and the distance. So question என்னன்னா கொடுத்திருக்காங்க பாருங்க. The angle of depression of top and bottom of tall building. ஒரு building அப்புறமா டவர்னா பெருசா இருக்கும். சரியா? ஸோ அப்ப இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதை பில்டிங்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து டவர்னு எடுத்துக்கிறேன். சரியா? டவர் பில்டிங். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, the angle of depression of top and bottom of 8 meter tall building. இதோட ஹைட் வந்து 8 meter tall building from the top of tower. நான் இங்க இருந்து பார்க்கும் போது the angle of depression அப்படின்னும் போது என்ன அர்த்தம்? மேல இருந்து ஹரிசாண்டல் லைன்ல இருந்து கீழே பாக்குறாங்க. டாப் அண்ட் பாட்டம் இதோட ஆங்கிள்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30 டிகிரி, ஃபுல்லா வந்து 45 டிகிரி. சரியா? ஸோ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர் அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டவர். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இதை நம்ம இப்படி பேரலா கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஆயிடும். நேமிங்ஸ் கொடுத்துடலாம். ஏ பி சி டி இ. சரியா? இப்போ நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டு ஃபைண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பில்டிங்னா பிசி கண்டுபிடிக்கணும். ஹைட் ஆஃப் த டவர் அப்படின்னும் போது இசி. சரியா? அப்ப என்ன பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இது 8ன்னு எடுத்துக்கிறேன். 8ஆ? இது 8னா இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இப்ப என்ன பண்ணலாம், 2 ட்ரையாங்கிள் இருக்கு. ரெண்டு ட்ரையாங்கிள் ஏடிஇ. இந்த ட்ரையாங்கிள்ல ஆங்கிள் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இது 30, அப்ப இங்க 13 வரப்போகுது. இதுக்கு 45 டிகிரின்னு வரப்போகுது. அப்ப இது 13 போட்டுக்கிறேன். இது எக்ஸ், இது ஒய். அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா tan 30 டிகிரி ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு, எக்ஸ் பை ஒய். tan 30 டிகிரி வேல்யூ 1/√3. 1/√3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய் அப்படின்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஃபுல் ட்ரையாங்கிள், கீழே இருந்து வர ட்ரையாங்கிள் பிசிஇ. பிசிஇல இது ஒய். இது டோட்டல் ஹைட் வந்து என்ன வரும், மொத்த ஹைட்டு எக்ஸ் பிளஸ் 8. ஸோ எக்ஸ் பிளஸ் 8. இதோட ஆங்கிள் 45. tan 45 வேல்யூ 1. tan 45 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு எக்ஸ் பிளஸ் 8 பை ஒய். அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 8 பை ஒய். சரியா? அப்போ ரெண்டுத்துலையுமே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் மாதிரி எடுத்துட்டு சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எக்ஸ் மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம், எக்ஸ் மட்டும் வேணும்னா √3 ஒய். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் மட்டும் அப்படியே இருக்கும், ஒய் பை √3ன்னு வரும். இது வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ண அப்படின்னா எக்ஸ் ரூட், இது கிளியரா போடுங்க, கிராஸ் மல்டிபிள் மாதிரி எடுத்துக்கோ. √3 இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். கரெக்டா? இப்போ இதுல ஒய் ஏதாச்சும் ஒன்னுத்த வச்சு சால்வ் பண்ண வேண்டியதுதான்.
இப்போ இல்லை இது ஒய் அப்படியே வச்சுட்டாருனாலும் இதில் ஒய் எடுத்துக்கோ. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து என்ன ஆகிடும், ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் எயிட்னு இருக்கும். சரியா? ஸோ இப்போ இந்த ரெண்டு ஒய்யும் ஈக்குவேட் பண்ணி கூட சால்வ் பண்ணலாம். அப்போ ஈக்குவேட்டிங் ஒய் ஒய் பண்ணும்போது √3x இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் எயிட். இந்த எக்ஸும் இந்த சைடு வந்துச்சுன்னா நான் √3x மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8. எக்ஸை காமனாக எடுத்தோன்னா √3 மைனஸ் 1 ஈக்குவல் டு 8. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 பை √3 மைனஸ் 1. கான்ஜுகேட் சொல்லுவாங்க. கான்ஜுகேட் அப்படின்னா கீழே இருக்கிறத அப்படியே ஆப்போசிட் சைடில் மல்டிபிள் பண்ணும். √3 ப்ளஸ் 1. அப்போ இதை மல்டிபிள் பண்ணனா வரும் பாருங்க, 8 இன்ட்டு √3 ப்ளஸ் 1 டிவைடட் பை a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் √3 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். அப்போ இதை மல்டிபிள் பண்ணால் √3 வேல்யூ வந்து 1.73 ப்ளஸ் 1 டிவைடட் பை ரூட்டும் ஸ்கொயரும் போயிடும். 3 மைனஸ் 1 3 மைனஸ் 1 2 ஆகும். 2 1s are 2 4s are ஆகும். x is equal to 4 into 2.73. 2.73 into 4 பண்ணா வரும் பாருங்க. 4 3s are 12, 4 7s are 28 plus 1 29, 4 2s are 8 9 10 2 digits. அப்போ x வந்து 10.92 மீட்டர். எக்ஸ்ன்றது எந்த டிஸ்டன்ஸ் இதா. ஸோ அந்த ஹைட் ஆஃப் த டவர் அப்படின்னும் போது ஃபுல் ஹைட் தான் சொல்லணும். சிஇன்னும் போது எக்ஸ் பிளஸ் 8 10.92 பிளஸ் 8 போது 18.92 மீட்டர். இதான் வந்து ஹைட் ஆஃப் த டவர். ஹைட் ஆஃப் த டவர் h இஸ் ஈக்குவல் டு, இது மட்டும் கேட்கல, ஹைட் ஆஃப் த டவரோட டிஸ்டன்ஸும் கேட்டிருக்காங்க, ஒய்யும் கேட்டிருக்காங்க. h கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் எக்ஸ் தேவை. எக்ஸ் இருக்கு, ஹெச் இருக்கு. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பில்டிங்ஸ் வந்து ஒய்யோட ரிலேஷன் வந்து √3x இங்க இருக்கா. அப்போ √3xோட வேல்யூ இங்க இருக்கு 10.92. இதை மல்டிபிள் பண்ணோன்னா 1.73 இன்டூ 10.92. சரியா? ஆன்சர்னா வரப்போகுதுன்னு பாருங்க. 1.73 இன்டூ 10.92 பாஸ் பண்ணி நீங்களே மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ இதை மல்டிபிள் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் வந்து 18.8916 மீட்டர். சரியா? ஃப்ரம் த டாப் ஆஃப் 7 மீட்டர் ஹை பில்டிங், ஹைட் ஆஃப் பில்டிங் வந்து 7 மீட்டர். த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் கேபிள் டவர் 60 டிகிரி. அந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் இட்ஸ் ஃபுட் இஸ் 45 டிகிரி. டிட்டர்மைன் த ஹைட் ஆஃப் டவர். ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பில்டிங் ஒன்று இருக்கு, டவர் ஒன்று இருக்கு. இது பில்டிங், இது டவர். சரியா? ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் இருக்கும். இதோட ஹைட்டும் எப்படி இருக்கு போகுது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது பில்டிங்னு எடுத்துக்கிறேன். இது பில்டிங், இது டவர். ஹைட் ஆஃப் பில்டிங் வந்து 7 மீட்டர். த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் கேபிள் டவர் இஸ் 60 டிகிரி. அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் இட்ஸ் ஃபுட் இஸ் 45 டிகிரி. From the top of the tower. அப்ப இங்க from the top of building இங்க இருந்து தான் பாக்குறாங்க. சோ இங்க வந்து எலிவேஷன் வந்து 60 டிகிரி, டிப்ரெஷன் வந்து 45 டிகிரி. இத பேஸ் பண்ணி நம்ம சம் போட ஆரம்பிச்சோம். எலிவேஷன் வந்து 60 டிகிரி. எலிவேஷன் இது வந்து 60 டிகிரி இருக்கு. டிப்ரெஷன் வந்து 45 டிகிரி இருக்கு. இது 45 டிகிரினா இதுவும் 45 டிகிரி இருக்கு போகுது. சரியா? ஸோ 45 டிகிரி இருக்கு போகுது. இப்போ நேமிங் கொடுத்துடலாம். ABCDE. அவனா இது 7 மீட்டர்னா இதுவும் 7 மீட்டர் தான். டோட்டல் ஹைட் ஆஃப் த டவர் கேட்குறாங்க. டோட்டல் ஹைட் ஆஃப் த டவர்னும் போது டி ஹைட் ஆஃப் த டவர் மொத்தத்தையும் ஹெச்னு எடுத்துக்கிறேன். ஹெச்னும் போது 7 பிளஸ் டிஇன்னு வரப்போகுது. சரியா? 7 பிளஸ் டிஇ கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கா, ரெண்டு ட்ரையாங்கிளா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 60 டிகிரி போட்டுக்கிறேன். 60 டிகிரி போட்டு ADE. இதுக்கு நேமிங் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த பேஸ் வந்து நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப இது எக்ஸ், இது ஒய்னா இதுவும் ஒய்யா தான் இருக்கு போகுது. எக்ஸ் ஒய்யா. tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு எக்ஸ் பை ஒய்ன்னு வரப்போகுது. tan 60 டிகிரியோட வேல்யூ √3. √3 is equal to xy. ஓகே, நெக்ஸ்ட் எந்த ட்ரையாங்கிள் எடுக்க போறோம் அப்படின்னா,
இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறான். ஜஸ்ட் இந்த குட்டி ட்ரையாங்கிள் எதுனா ஏபிசி. ஏபிசியில் இது 45 டிகிரின்னு எடுத்துக்கிறேன். இது வந்து ஒய், இது 7 மீட்டர். அப்போ tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் 7 by adjacent side y. tan 45 degree value 1 is equal to 7 by y. அப்போ y is equal to 7 meter. சரியா, பேஸ் வந்து 7 மீட்டர். அப்போ இதுலயும் சப்ஸ்டியூட் பண்ணி x கண்டுபிடிச்சிக்கலாம். x என்னும் போது இந்த ஈக்குவேஷன்ல என்ன வரப்போகுது, இப்படி மல்டிபிள் பார்ட்ஸ்னா x is equal to y root 3. அப்போ x is equal to y ஓட வேல்யூ 7 root 3. ஸோ x ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சு 7 root 3. சரியா, அப்போ டோட்டல் ஹைட் ஆஃப் த டவர் என்னும் போது 7 plus DE. DE தான் வந்து என்னது x, இந்த DE தான் x. அப்போ ஹைட் ஆஃப் த டவர் வந்து 7 plus 7 root 3. 7 காமனா வெளியில எடுத்துட்டோம்னா 1 plus root 3. root 3 ஓட வேல்யூ 1 plus 1.73. அப்போ 7 into 2.73 மல்டிபிள் பண்ணினா என்ன வரப்போகுது பாரு, 2.73 into 7. 7 3s are 21, 7 7s are 49, 49 51, 7 2s are 14, 19.11 meter. Height of the tower வந்து 19.11 meter. Next question, the boats are sailing in a sea 80 meter apart from each other towards the cliff A. Cliff இது வந்து AB cliff. Two boats are sailing 80 meter apart. அப்ப இங்க ஒரு ஷிப் போட், இங்க ஒரு போட், ரெண்டுமே இப்படி தான் போகுது. சரியா, the angle of depression of the boats from the top of the cliff are 30 degree 45 degree. அதுவும் அவங்களே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த z 30 னா இந்த ஆங்கிள் 30 டிகிரி, இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி. shown in the figure. Find the height of the cliff. AB கண்டுபிடிக்கணும். AB is equal to question mark. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நான் x எடுத்துக்கிறேன், இந்த டிஸ்டன்ஸ் h எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறேன். 45 டிகிரி ABC, இது வந்து h, இது வந்து x. அப்போ tan 45 டிகிரி is equal to opposite side by adjacent side h by x. tan 45 1. அப்போ h is equal to x ன்னு வந்துச்சு. சரியா, செகண்ட் ட்ரையாங்கிள்ல 30 டிகிரின்னு எடுத்துப்பேன். இதோட ஹைட்டு h, இது ஃபுல் டிஸ்டன்ஸ்னா வரும் இங்கேருந்து இது வரைக்கும் x plus 80. கரெக்டா, ஸோ x plus 80. ஸோ அப்போ tan 60, tan ஆங்கிள் வந்து 30 டிகிரி. tan 30 டிகிரின்னும் போது h by x plus 80. tan 30 ஓட வேல்யூ 1 by root 3. 1 by root 3 is equal to h by x plus 80. சரியா, ஸோ h மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம், x plus 80 by root 3. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லயும் h இருக்கா, 1 2 1 2 எடுத்தனா ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணா h x is equal to x plus 80 by root 3. அப்ப root 3 இந்த சைடு வந்துச்சுன்னா root 3x equal to x plus 80. அப்ப root 3x minus x equal to 80. x காமனா எடுத்துட்டீங்கன்னா root 3 minus 1 equal to 80. அப்ப x ஓட வேல்யூ 80 by root 3 minus 1. இதோட விட்டாலும் மார்க் தருவாங்க. நெக்ஸ்ட் நீ இருந்தாலும் ஃபைனல் ஆன்சரை சிம்பிளிஃபை பண்ணி போட பாரு. இது மாதிரி இருந்துச்சுன்னா கான்ஜுகேட் அப்படின்னும் போது root 3 plus 1, இங்க root 3 plus 1. சரியா, அப்பனா ஆன்சர் வரும் பாருங்க 80. இது root 3 plus 1 root 3 னா 1.73 plus 1 divided by இது a square minus b square. a square னா root 3 whole square minus 1 square. அப்ப 80 into 2.73 divided by 3 minus 1 2 1s are 240 sir 40. அப்ப என்ன பண்ணிக்கிறேன் 27.3 into 4 ன்னு போட்டுக்கலாம். சரியா, ஒரு டெசிமலை தள்ளிட்டேன். அப்ப 4 3s are 12, 4 7s are 28 29, 4 2s are 8 9 10. அப்ப 109.2 meters. Height of the cliff is equal to 109.2 meters. The answer. Next question, 5 more questions இதெல்லாம். 5 more question. A boy standing on a horizontal plane. Horizontal plane ஒரு தரையில நின்னுட்டு இருக்கான ஒரு பையன். பார்க்கறான் அப்படின்னா plane finds a bird flying. Birds flying, ஒரு bird இங்க இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். சரியா, இங்க அந்த பர்சன், அந்த பாய் இங்க இருக்கான். A boy standing on a horizontal plane finds a bird flying at a distance 100 meter from him.
அவன் கிட்ட இருந்து அந்த பேர்டுக்கான டிஸ்டன்ஸ் வந்து 100 மீட்டர். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் 100 மீட்டர். சரியா, 100 மீட்டர் from him at an elevation. இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. A girl standing on the roof of 20 meter high building finds the angle of elevation of the same bird to be 45 degree. The boy and girl are on the opposite side of the bird. அப்ப இந்த பையன் இந்த சைடு எடுத்துக்கணும், அந்த கேர்ள் வந்து இந்த சைட்ல இருப்பா. ஆனா அவன் என்ன பண்ணிருக்கா, 20 மீட்டர் ஹைட் பில்டிங்ல இருந்து பாக்குறான். அப்ப இதோட ஹைட் வந்து 20 மீட்டர் ஹைட் பில்டிங். இங்க இருந்து the angle of elevation அவ பில்டிங்ல இருந்து பாக்குறான். அப்ப இந்த angle of elevation வந்து எவ்வளவுனா 45 டிகிரி. சரியா, சோ இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி. இது ஒரு ட்ரையாங்கிளா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இது 45 டிகிரி. The boy and the girl are on opposite side of the bird. Find the distance of the bird from the girl. இந்த டிஸ்டன்ஸை கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் விஷயம். சரியா, நேமிங் கொடுத்துக்கலாம். A B C D E. சரியா, A B C D ன்னு கொடுத்துட்டா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இது 30 டிகிரி, இது 100, A B E. இதுல ஹைபோடெனஸ் இருக்கு, இது ஆப்போசிட் சைடு. அப்ப என்ன பண்ணோம், sin 30 எடுத்துக்கலாம். sin 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு BE பை ஹைபோடெனஸ் சைடு 100. sin 30 டிகிரி வேல்யூ வந்து எவ்வளவுனா 1/2. 1/2 இஸ் ஈக்குவல் டு BE பை 100. இந்த 100/2 இஸ் ஈக்குவல் டு BE. BE வேல்யூ வந்து 50. 2 1s are 50. ஸோ பின்றதுனால இந்த ஹைட், இந்த என்டையர் ஹைட் தான் 50. இப்ப இது 20 தெரிஞ்சிச்சா, இது 20 அப்படின்னா இது எவ்வளவு, இந்த கேப் 30, மொத்தம் 50. அதுல இது 20னா இது 30, ரெண்டுத்தையும் சேர்த்தா 50 வந்துடும். சரியா, ஸோ அப்ப இந்த குட்டி ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துனா இது 45 டிகிரி. இது வந்து இந்த பாயிண்டா ஓன்னு கூட எடுத்துங்க, ODE. சரியா, ODEன்னு எடுத்தினா இந்த டிஸ்டன்ஸ் 30 தான். நம்மளுக்கு இதுதான் தேவை. அப்ப நான் ஹைபோடெனஸ் எடுக்கலாம். ஹைபோடெனஸ் எடுத்தனா அதான் இது ஆப்போசிட் ஹைபோடெனஸ். sin 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு 30 டிகிரி. 30 ஹைபோடெனஸ் தான் நம்மளுக்கு தேவை, DE. அப்ப sin 45 ஓட வேல்யூ 1/√2 வரும். 1/√2 இஸ் ஈக்குவல் டு 30 டிவைடட் பை DE. DE தான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேர்ட் அண்ட் த கேர்ள். அப்ப DE இஸ் ஈக்குவல் டு 30 இன்டூ √2. √2 ஓட வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா, 30 இன்டூ 1.41. இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், 3 இன்டூ 14.1 பண்ணிக்கிறேன். 14.1 இன்டூ 3. 3 1s are 3, 3 4s are 12, 3 1s are 3, 4. 42.3 மீட்டர். ஸோ வேர்டிங்ஸ் ஃபைனலாக என்ன பண்ணுறீங்க, கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதை அப்படியே எழுதுறீங்க. The distance between the bird from the girl is 42.3. Next question, a bird is sitting on the top of tree which is height 80 meter. ஒரு ட்ரீயோட ஹைட் வந்து 80 மீட்டர். 80 மீட்டர் ஹைட்ல ஒரு பேர்ட் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. The angle of elevation of bird from the point on the ground. இது கிரவுண்ட்னு எடுத்துக்கிறேன். இந்த கிரவுண்ட்ல இருந்து இந்த எலிவேஷன் ஆங்கிள் வந்து 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, 45 டிகிரி. The bird flies away from the point of observation horizontally. The height horizontally and remains at the constant height. Height மாறல, இதே லைன்ல தான் டிராவல் பண்ணுது. After 2 seconds, டைம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டைம் வந்து 2 seconds. The angle of elevation of the bird from the point of observation become 30 degree. 30 degree இனிஷியலா இங்க இருந்துச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு 2 செகண்டுக்கு சேம் ஹைட்லயே அப்படியே பறந்துருக்கு. அதோட ஆங்கிள் வந்து எவ்வளவா மாறி இருக்குன்னா 30 டிகிரியா மாறி இருக்கு. 30 டிகிரியா மாறிச்சு. சரியா, 30 டிகிரியா மாறி இருக்கு. என்ன கேக்குறாங்க இப்ப, find the speed of the bird flying. எவ்வளவு ஸ்பீட்ல பேர்ட் பறந்துருக்கு என்ற விஷயத்த கேட்டிருக்காங்க. ஸோ நேமிங் கொடுத்துடலாம். A B C D E. ஸ்பீடு தானே கேட்டிருக்காங்க. ஸ்பீட் அப்படின்னா நான் ஃபார்முலா, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டைம் வந்து கொடுத்துருக்காங்க 2 செகண்ட் கழிச்சு இங்க இருந்து இங்க போயிருக்கு. டைம் வந்து 2 செகண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் வந்து BC கண்டுபிடிக்கணும். சரியா, BC இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். இதை கண்டுபிடிச்சிட்டோன்னா போட்டலாம். அப்ப என்ன பண்ணலாம் பாருங்க, ஃபர்ஸ்ட் எது கண்டுபிடிக்கலாம்,
ரெண்டு ட்ரையாங்கிள், எப்பவுமே இது மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சின்ன ட்ரையாங்கிள் எடுத்தனா 45 டிகிரி. 45 டிகிரிக்கு எது எது இருக்கு? ABD. அப்ப tan 45 is equal to இது வந்து 80யா, 80 divided by இந்த distance x ன்னு எடுத்துக்கிறேன், இந்த distance y ன்னு எடுத்துக்கிறேன். tan 45 degree is equal to 80 by x. tan 45 அப்படின்னும் போது tan 45 ஓட வேல்யூ 1 is equal to 80 by x is equal to 80 மீட்டர். ஸோ இந்த எப்பவுமே 45 இருந்துச்சுன்னா சேமாக தான் வரும், இங்கே என்ன இருக்கோ அதே தான் வரும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 80 மீட்டர். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தேவை ஒய்க்கு. அதை என்ன பண்ணலாம் பாருங்க, என்டையர் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் ஏஇசி வந்து ஆங்கிள் வந்து 30 டிகிரியா, ஹைட் வந்து இது 80னா இதுவும் சேம் ஹைட் தான், 80 தான். இது ஃபுல் டிஸ்டன்ஸ் தானே, ஃபுல் டிஸ்டன்ஸ்னா இது 18 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 80 பிளஸ் ஒய்ன்னு இங்கே போட்டுக்கிறேன். இங்க இருந்து இது வரைக்கும் இது 80 பிளஸ் ஒய், 80 பிளஸ் ஒய். நெக்ஸ்ட் இதுலயும் tan 30 எடுக்கிறேன். tan 30 போது ஆப்போசிட் சைடு 80 டிவைட் பை 80 பிளஸ் ஒய். tan 30 ஓட வேல்யூ 1/√3. 1/√3 is equal to 80 divided by 80 plus y. Cross multiple பண்ண அப்படின்னா 80 plus y is equal to 80√3. இதை அப்படியே என்ன பண்ணிக்கலாம், y is equal to 80√3 minus 80. அப்ப y is equal to 80 காமன் ஆச்சுன்னா √3 minus 1. 80 into √3 1.732 அவங்க கொடுத்துருக்காங்க. 3 டெசிமல்ஸ் எடுத்துக்கலாம். அப்ப 80 into 1 போச்சுன்னா 0.732. ஒரு டெசிமலும் கம்மி பண்ணிட்டேன்னா 8 into 7.32 மல்டிபிள் பண்ணப்பாங்களா. 8.732 into 8 பண்ணா வரும் 8 2s are 16, 3 is 24, 25, 7 56, 58, 58.56. y வந்து 58.56 மீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. ஸ்பீட் இஸ் equal to distance by time. டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 58.56, டைம் வந்து 2. அப்போ அப்படியே டிவைட் பண்ணினா 2 2s are 4, 1 2 9s are 18, பாயிண்ட் 2 2s are 4, 1 2 8s are 16 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். சரியா? ஸ்பீட் வந்து அப்போ அந்த பேர்டு எவ்வளோ ஸ்பீடாக பறக்குதுன்னா 29.28 மீட்டர் பர் செகண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் 1.2 மீட்டர் டால் கேர்ள். ஒரு கேர்ள், அவளோட ஹைட் வந்து 1.2 மீட்டர். ஸ்பாட் a balloon moving with the wind in a horizontal line at a height 88.2 meter from the ground. The angle of elevation of balloon from the eyes of the girl. Eyes நம்மோது இந்த இடத்துல தான் இருக்குது. Eyes of the girl at the instant is 60 degree. After some time the angle of elevation is 30 degree. Find the distance traveled by the balloon. Last question போட்டோம் பாத்தீங்களா, அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் அவளோட ஹைட் 1.2 மீட்டர், அதை நோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ கிரவுண்ட் சர்ஃபேஸ் இது போட்டுங்க. சரியா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட், ஹைட் வந்து இனிஷியலா எவ்வளோ ஹைட்ல பறந்துருக்கு, 88.2 meters. The angle of elevation of balloon 88 metersல இருக்கும்போது 60 degree. இன்னொரு முறை அப்படியே படிச்சுட்டாங்க. 1.2 meter tall girl spot a balloon. The balloon சரியா மூவிங் வித் wind horizontal. ஹரிசாண்டல்ல சேம் ஹைட்ல தான் டிராவல் ஆகுது. சரியா? சேம் ஹைட்ல தான் டிராவல் ஆகுது. இதோட ஹைட் வந்து 88.2 மீட்டர். The elevation of the balloon from the girl at the instant initially 60 degree இருக்கு. After some time the angle of elevation நான் இருக்கு 30 டிகிரியா மாறி இருக்கு. ஸோ இங்க இருந்து இங்க பார்க்கும்போது 30 டிகிரி, ஹைட் வந்து மாறல, அதே ஹைட்ல தான் பறந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி. சரியா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க, இப்போ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் டிராவல் பை த பலூன். எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கு இனிஷியலா இங்க வந்து பாக்குறாங்க. பார்க்கும்போது 60 டிகிரில இருக்கு. காத்து அடிக்கிறதால இந்த பலூன் அப்படியே நேரா போகுது, அதே ஹைட்ல தான் போகுது, ஹைட் மாறல. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்திருக்கு. அப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்கு, 60 டிகிரி டு 30 டிகிரி வரும்போது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்குன்ற விஷயத்த கண்டுபிடிக்கணும். நேமிங் கொடுத்துக்கலாம். A B C D
இஎஃப். சரியா, மொத்த ஹைட் வந்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 88.2 மீட்டர். ஆனா அந்த பொண்ணோட ஹைட் வந்து 1.2 மீட்டர். அதை மைனஸ் பண்ணிக்கலாம், 0 ஆயிடும். 8ல 1 போச்சுன்னா 7, 87 மீட்டர். அப்ப இந்த ட்ரையாங்கிள்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அதோட ஹைட் வந்து 87 மீட்டர். அதான் எடுப்போம். இப்ப நம்ம டு ஃபைண்ட் அப்படின்னும் போது எது தேவை அப்படின்னா ABCDE இதை F எடுத்துங்க. சரியா, FE இந்த டிஸ்டன்ஸ் தான் தேவைப்படுது. இதுலயும் அந்த ட்ரையாங்கிள் எடுத்துங்க. இந்த பாயிண்ட் O கூட எடுத்துக்கிறேன். சரியா, ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் AOF ஆங்கிள் வந்து 60 டிகிரி இருக்கா. இந்த ஹைட் வந்து 87 தெரிஞ்சிச்சு. இந்த டிஸ்டன்ஸ் தெரியணும். அப்ப என்ன பண்ணா tan 60 டிகிரி எடுத்துக்கிறேன். tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 87 பை OA. tan 60 டிகிரி அப்படின்னா √3 ஈக்குவல் டு 87 பை OA. OA என்னும் போது 87 பை √3. சரியா, இது அப்படியே வச்சுங்க. இங்க இந்த டிஸ்டன்ஸா. நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். எந்த ட்ரையாங்கிள்லாம் ஏ இந்த பாயிண்ட் ஐ எது வேணா எடுத்துங்க. AIE இதோட ஆங்கிள் வந்து 30 டிகிரி. இதோட ஹைட் வந்து 87 தான். அதே tan எடுங்க. tan 13 எடுக்கும்போது ஆப்போசிட் சைடு 87 பை AI. அப்ப tan 13 போது என்ன ஆன்சர் வரும்னா 1/√3. 1/√3 இஸ் ஈக்குவல் டு 87 இன்டூ AI. AI அப்படின்னும் போது 87 இன்டூ √3. இப்ப நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் இன் பிட்வீன் இந்த டிஸ்டன்ஸ் தானே தேவை. OI மட்டும் தேவை. அப்ப என்ன பண்ணலாம், OIனா மொத்த டிஸ்டன்ஸ் எந்த டிஸ்டன்ஸ் AI மைனஸ் OA. இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ்ல இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா, இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ்ல இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த டிஸ்டன்ஸ் இன்பிடியன்ட் கிடைக்கலாம். அந்த லாஜிக் யூஸ் பண்றோம். AI வந்து 87√3 மைனஸ் OA வந்து 87 பை √3. ஸோ இதுல காமனா 87 எடுத்தோம்னா √3 மைனஸ் 1/√3 இப்படி வரப்போகுது. இதோட வேல்யூவா நெக்ஸ்ட் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன பண்ணலாம் பாருங்க. 87 எடுத்து இதுக்கு LCM எடுத்தோம்னா √3. இது என்ன ஆயிடும், √3 இன்டூ √3 3 மைனஸ் 1 2. சரியா, அப்ப 87 இன்டூ 2 டிவைடட் பை √3. 87 அப்ப இந்த வேல்யூ என்ன பண்ணிக்கலாம் பாருங்க. 87 இன்டூ 2 டிவைடட் பை √3. 87 இன்டூ 2 பண்ணீங்கன்னா 2 7s are 14, 2 8s are 16, 17. 174 டிவைடட் பை √3. சரியா, இது அப்படியே விட்டாலும் ஓகே. அப்படி இல்ல ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா டிவிஷன் உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா √3 இன்டூ √3 இப்படி பண்ணனா என்ன ஆகுனா 174 இன்டூ √3 ஓட வேல்யூ 1.73 எடுத்துங்க. √3 இன்டூ √3 3. இதை இப்படி கேன்சல் பண்ணி போட்டாலும் சரி, இதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டாலும் ஆன்சர் வந்துட போகுது. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிக்கணும். இதை பண்ணனா வரும் பாருங்க. 3 1s are 3 5s are 15. 3 5s are 15, 16 7 2, 3 8s are 24. 58 into 1.73 into 58 பண்ணிக்கலாம். ஆன்சர் வந்துடும் 8 8 3s are 24, 7 7s are 49, 56 7 58, 8 1s are 8 9 10 11 12 13. Next 5 tables மல்டிபிள் பண்ணா 5 3s are 15, 1 5 7s are 35, 36 3, 5 1s are 5 plus 3 8, 4 8 9 10 11 12 13 1. இது என்ன 6 ஆர் 0 வா 3. இதை ஆட் பண்ணும்போது 10 1 1 6 1 8 10. அப்ப 2 decimals 100.34. அப்ப டிஸ்டன்ஸ் டிராவல்டு வந்து 100.34 மீட்டர். 100.34 meter. Distance traveled by the balloon is equal to 100.34 meter. Next question, the angle of elevation of a jet plane from a point on the ground is 60 degree
after flight of 15 seconds, the elevation is 30 degree. If the jet plane flying at a constant speed, a constant height கொடுத்திருக்காங்க, find the speed. இது எல்லாமே previous question போட பாத்தீங்களா, அதே மாதிரியான questions தான். சரியா, கிரவுண்ட் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன், ஹைட் கான்ஸ்டன்ட் ஹைட்ல தான் பறக்க போகுது. இனிஷியலா ஒரு ஆங்கிள் இருந்திருக்கு, ஃபைனலா ஒரு ஆங்கிள் இருக்கு. சரியா, ஸோ இதோட ஹைட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 1500 √3 ஹைட். இனிஷியல்ல இந்த ஆங்கிள், நெக்ஸ்ட் இந்த ஆங்கிள் இருக்கு. ஸோ ஆங்கிள் ஃபர்ஸ்ட் the angle of elevation of plane at the point of the ground, ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஆங்கிள் வந்து 60 டிகிரியா இருந்திருக்கு. சரியா, ஸோ இனிஷியல் ஆங்கிள் 60 டிகிரி. 15 செகண்ட்ஸ் கழிச்சு ஆங்கிள் வந்து மாறி இருக்கு, டைம் வந்து 15 செகண்ட்ஸ். ஓகேவா, வேற என்ன கொடுத்துருக்காங்க, வேற எதுவும் தரல. ஃபைண்ட் த ஸ்பீடு கேட்டிருக்காங்க, நேமிங் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நேமிங் வந்து ABCDE. ஸ்பீடு வேணும் அப்படின்னா ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டைம் 15 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிசி கண்டுபிடிக்கணும், பிசி கண்டுபிடிச்சிட்டோம்னா போதும். அப்ப ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஏபிஇ. ஏபிஇல ஆங்கிள் வந்து 60 டிகிரி வரும். இதோட ஹைட் வந்து 1500 √3. இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ, இதை ஒய்ன்னு எடுத்துக்கோ. எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் 1500 √3 டிவைடட் பை எக்ஸ். tan 60 டிகிரியோட வேல்யூ √3. √3 இஸ் ஈக்குவல் டு 1500 √3 எக்ஸ். எக்ஸ் மட்டும் இந்த சைடு எடுத்துட்டு போயிடுறோம். √3 கேன்சல் ஆயிடும். இந்த எக்ஸ் இந்த சைடு வந்துடும். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1500. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1500. அதே மாதிரி இந்த என்டையர் ட்ரையாங்கிள் எல்லா கொஸ்டினுக்கும் இதே லாஜிக்ஸ் தான் போயிட்டு இருக்கு. இப்ப 30 டிகிரின்னு எடுப்பேன். 1500 √3 டிஸ்டன்ஸ் வந்து நான் ஃபுல். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் 1500 கண்டுபிடிச்சிருக்கோம். 1500 பிளஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா, அப்ப tan 30 இஸ் ஈக்குவல் டு 1500 √3 டிவைடட் பை 1500 பிளஸ் ஒய். tan 30 டிகிரியோட வேல்யூ 1/√3. 1/√3 is equal to 1500 √3 into 1500 plus y. இது அப்படியே cross multiple பண்ணிடலாம். 1500 plus y is equal to இது √3 into √3 3 ஆயிடும். 3 into 1500. அவ்வளவுதான். சரியா, இது இங்க போயிடுச்சு, இது இங்க வந்துச்சா. அப்ப என்ன பண்ணிக்கலாம், 15 3s are 45. இது வந்து 4500. இந்த சைடு வந்துச்சுன்னா 1000 minus 1500 y. அப்ப y is equal to 45 ல 15 போச்சுன்னா 0 3 3 டபுள் அந்த 2 0 3000 மீட்டர். y ஓட டிஸ்டன்ஸ் வந்து 3000 மீட்டர். சரியா, 3000 மீட்டரா. இங்க இருந்து இங்க போறதுக்கு தான் 15 செகண்ட்ஸ் டைம் எடுத்திருக்கு. அப்ப ஸ்பீடுனா டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் y தான் 3000. டைம் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 15 செகண்ட்ஸ். 15 1s are 15 2s are 30. அப்ப 200 மீட்டர் per second. ஸ்பீட் ஆஃப் த ஜெட் வந்து 200 மீட்டர் per second. Next question, the angle of elevation of a cloud from a point 60 meter above the lake. 60 meter above the lake. இது ஒரு surface, lake surface அப்படின்னா 60 meter above. இந்த height 60 meter above. இந்த பாயிண்ட்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா the angle of elevation of cloud, இங்க ஒரு cloud இருக்கு. சரியா, the angle of elevation of cloud from a point 60 meter above the lake makes is 30 degree. elevation வந்து 30 degree. elevation 30 degreeயா. elevation இந்த angle 30 degree. and the angle of depression of the reflection of the cloud the lake is 60 degree. find the height of the cloud. சரியா, சோ இதுவும் 60 தான் இருக்கும். இப்போ இதோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரிஃப்ளெக்ஷன் வந்து இதான் வாட்டர், அப்படி கீழே இது லேக். சரியா, லேக்ல ரிஃப்ளெக்ஷன் வரும். இந்த கிளவுட் வந்து எவ்வளவு ஹைட்ல இருக்கோ அதே ஹைட்ல இங்க வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். ஓகேவா, சோ இந்த கிளவுட் ரியல்னா இங்க வந்து அதோட இமேஜ் இங்க கிடைக்கும். ஒரு தண்ணில நம்ம போய் நின்னாலே நம்ம ஃபேஸ் கிளியரா அப்படியே தெரியும் பாருங்க. நம்ம எவ்வளவு ஹைட்டோ அதே ஹைட்ல தான் கிடைக்கும். இது வந்து ஒரு பிளேன் மிரர் மாதிரி ஆக்ட் ஆகும். சரியா, பிளேன் மிரர்ல சேம் ஹைட் தான் கிடைக்கும். ஸோ அப்ப இது எவ்வளவு ஹைட் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதே டிஸ்டன்ஸ்ல இந்த ஷேப் வந்து இங்க வந்து விழும். சரியா, அதே டிஸ்டன்ஸ்ல
இங்க வந்து இந்த கிளவுட் விடும். சரியா, அதே மாதிரி இருக்கும். சேம் ஹைட் சேம் சைஸ்ல விடும். அப்ப என்ன கொடுத்துருக்காங்க, the angle of depression of the reflection of cloud is 60 degree. 60 degree. So இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப நான் கேட்டிருக்காங்க find the height of cloud. So height of cloud அப்படின்னும் போது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் கேக்குறாங்க. சரியா, சோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் கேக்குறாங்க. சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், இந்த டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த டோட்டல் ஹைட் என்னும் போது 60 பிளஸ் ஒய். ஸோ இந்த 60 பிளஸ் ஒய் தான் நம்மளுக்கு தேவை. கரெக்டா? ஸோ டிப்ரெஷன் ஆங்கிள் வந்து 60 டிகிரியா. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இதுலயே யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஈஸியா எடுத்து போட்டலாம். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா நேமிங் கொடுத்துக்கலாம். ஏ பி சி டி. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் இது ஏபிசி. இது 30 டிகிரி, இது எக்ஸ், இது ஒய்யா. அப்ப tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஒய் பை எக்ஸ்ன்னு எடுப்பேன். tan 30 டிகிரி வேல்யூ வந்து 1/√3. 1/√3 இஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். சரியா, அப்ப x/√3 இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு வரப்போகுது. ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிச்சு. இப்ப செகண்ட் பார்ட் ஆஃப் த ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் எடுக்க போறேன். இப்படியே எடுத்துக்கிறேன். சரியா, இங்க வந்து 60 டிகிரின்னு இருக்கு. இது ஏ, இது பி, இந்த பாயிண்ட் டி. இதோட ஹைட் இங்க இருந்து இது வரைக்கும் தான் நம்மளுக்கு தெரியும். இங்க இருந்து இது வரைக்கும் 60. இங்க இருந்து இங்க இது எவ்வளவு இருக்குன்னா ஈக்குவல் டு த என்டையர் ஹைட். அதெல்லாம் சொன்னா இது எவ்வளவு ஹைட் இருக்கோ அதே ஹைட் தான் இது இருக்கும். அப்ப இது மொத்த ஹைட் 60 பிளஸ் ஒய்னா இதுவும் 60 பிளஸ் ஒய்யா தான் இருக்கும். கிளியரா? ஸோ ரிஃப்ளெக்ஷன் என்னும் போது சேம் டிஸ்டன்ஸ்ல தான் கிடைக்கும். இது எவ்வளவு ஹைட்டோ தண்ணி கீழே இருக்குதோ அவ்வளவு ஹைட் இருக்கும், 60 பிளஸ் ஒய். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் டோட்டல் வந்து 60. மேல வந்து இப்ப நம்ம இந்த என்டையர் ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். இங்க இருந்து இது வரைக்கும் இது 60, இங்க இருக்கிறது 60 பிளஸ் ஒய். அப்ப ஆட் பண்ணனா இது மொத்தம் 60 பிளஸ் 60 120 பிளஸ் ஒய். ஏபின்றது தான் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். எக்ஸோட வேல்யூ தெரியுமா? இப்ப என்ன பண்ணலாம், இதுல tan எடுத்துக்கலாம். tan 60 டிகிரி. tan 60 டிகிரி போது இதுக்கு ஆப்போசிட் சைடு இது 120 பிளஸ் ஒய், ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு எக்ஸ். சரியா, tan 60 ஓட வேல்யூ √3. √3 இந்த எக்ஸ், √3 into x is equal to 120 plus y. எக்ஸோட வேல்யூவை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா நான் ஒய்க்கு பதில் நான் போட்டுக்கிறேன். √3 எக்ஸா, எக்ஸை கூட நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா y/√3 போட்டுக்கலாம். y√3 வரும். சரியா, மல்டிபிள் ஆயிடும். இந்த √3 இந்த சைடு வந்துடும். அதை யூஸ் பண்ணிக்கிறேன். x is equal to y√3. சரியா, அப்ப x க்கு பதில் y√3 போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு 120 பிளஸ் y. √3 into √3 3y. இந்த y அந்த சைடு எடுத்துட்டு வந்துடுறேன். ஈக்குவல் டு 120. 2y is equal to 120. y is equal to 120 divided by 2 to 1 60. அப்ப y ஓட டிஸ்டன்ஸ் வந்து 60 மீட்டர். டோட்டல் ஹைட் என்ன இருக்கு, இது 60யா. அப்ப டோட்டல் ஹைட் ஆஃப் த cloud வந்து from the ground வந்து height of cloud வந்து 120 மீட்டர். சரியா, height of the cloud வந்து 120